டுடே சண்டே ஸ்பெஷல் மட்டன் தலைக்கறி. ஆடோட தலைய வச்சு இன்னைக்கு ஒரு கிரேவி நம்ம பண்ண போறோம். தலையில் க்ளீன் பண்ணி வாங்கிட்டு வந்து குக்கரில் 10 விசில் விடணும். விட்டு அதுக்கப்புறமா போதும் கறி தனியாக எலும்பு தனியாக எடுத்து தனித்தனியா பிரிச்சு வச்சு அதோட தண்ணியை நம்ம எடுத்து வச்சுக்கணும். சின்ன சின்னதா இருக்கிறதால நாங்க ஒரு 5-6 தக்காளி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் தக்காளி வெங்காயம் எடுத்து சிறிது சிறிது கட் பண்ணி எடுத்துக்கணும். அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை அரைச்சு வச்சிருக்கோம். அப்புறம் கறி மசாலா அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இப்ப என்ன பண்ணணும்? ஒரு வாணல் எண்ணெயை ஊற்றி கடுகு பட்டை லவங்கம் போட்டு வெங்காயம் 2 பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா சிவந்து வந்ததுக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அதோட வாசனை போகிற அளவுக்கு வதக்குவோம். அப்புறம் நம்ம நறுக்கி வைத்த தக்காளி போட்டு மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். அரைத்தா தக்காளி பேஸ்டை வாணலில் சேர்க்கவும் அதுவும் நல்லா வதக்க வேண்டும். அதுக்கப்புறமா நம்ம வீட்டில் அரைத்த மிளகாய் தூள் 3 ஸ்பூன் போட வேண்டும். கரம் மசாலா 1 ஸ்பூன் போட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்க வேண்டும். பிறகு கொஞ்ச நேரம் பொறுத்து நம்ம வேக வைத்த தலைக்கறியை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து கறி வேக வைத்த தண்ணி கொஞ்சமா தேவையான அளவு ஊத்திக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா 20 நிமிடங்கள் கொதிக்க வைக்கவும். இப்போது மட்டன் தலைக்கறி கிரேவி ரெடி.